நாடாளுமன்றத்தில் திருப்பூர் எம்பி ஐயா சுப்பராயன் அவர்கள் பேசும்போது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த எம்பி தொகுதிகளுக்கான நிதி ஒதுக்கீடு பாராளுமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதியை வந்துட்டு கொடுக்குற விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தமிழ்நாடு அரசை ஒன்றிய அரசு பின்பற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோடிங் கொடுத்துருக்காரு. இது எப்படி பார்க்குறது? அது என்னன்னாக்க ஒவ்வொரு எம்பிக்குமே வந்து ஒரு 5 கோடி வந்து நிதி கொடுப்பாங்க. அவ்வளவுதான். நம்முடைய கோரிக்கை என்னன்னா 5 கோடி 50 கோடியா மாற்றணும்னு தான். ஒரு எம்பிக்கு ஒரு 5 கோடின்றது வந்து எவ்வளவு கம்மியான தொகை தெரியுங்களா? என்னங்க ஒரு பெரிய ஸ்கூல் கட்டிட முடியுமா? ஒரு 2 ஸ்கூல் சின்ன சின்ன ஸ்கூல் ஒரு 2 கட்டலாம். அதை வச்சுட்டு 5 வருஷம் வருஷம் அவங்க வந்து ஓட்டிட முடியுமா? அதனால ஒரு 50 கோடியா உயர்த்தணும்ன்றதான் நம்மளுடைய கோரிக்கையும் கூட. ஏன்னா அவங்க மக்களுக்கு தான் செலவு பண்ண போறாங்க, உங்களுக்கு கணக்காட்ட போறாங்க. அது எம்பியா இல்ல, அந்த நிதியை வந்துட்டு செலவு பண்ணலைன்னா திரும்ப அரசாங்கத்துக்கிட்ட தான் போவோம். அரசாங்கத்துக்கு தான் போகுது. அதுதான் நம்மளுடைய கோரிக்கை. இதுல என்ன ஒரு ட்விஸ்ட்னா, சுப்பராயன் அவர்கள் வந்து தெளிவா அழகா அடிச்சிருக்கிறாரு. ஒரு கொஸ்டின் என்ன கேட்டிருக்காருன்னா, ஏன்னா எனக்கு 5 கோடி ரூபாய் தரீங்க, மக்களுக்கு செலவு செய்யறதுக்கு மக்களுக்கு சேவை செய்யறதுக்கு எனக்கு 5 கோடி ரூபாய் தரீங்க, அதுக்கும் ஜிஎஸ்டியை போட்டு ஒரு 91 லட்சம் பிடிச்சிடுறீங்களேடா, 18% போட்டு 91 லட்சம் பிடிச்சிடுறீங்களாடா, இதெல்லாம் எங்கடா போய் நான் முட்டிக்கிறதுன்ற அளவுக்கு தான் அவர் கேட்டிருக்கிறாரு. அவர் கேட்ட கேள்வி நியாயமான கேள்வி. இதை அப்படியே தமிழக அரசுக்கு கொண்டு வருவோமே. தமிழக அரசு அந்த சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எம்எல்ஏக்களுக்கும் தொகுதி மேம்பாட்டு நிதியும் தனியாக ஒதுக்குறாங்க. ஆனால் அதற்கு வரி சலுகை இருக்குது. வரியே கிடையாது. வரி சலுகைன்னு கூட தேவையில்ல, வரியே கிடையாது. அதை பின்பற்றுங்கன்னு அவர் சொல்றாரு. ஒரு மாநில அரசு உன்னை விட ஒரு அதிகாரத்தில் குறைந்தவனா இருக்கக்கூடியவனே மக்களுக்கு செலவு செய்யக்கூடிய நிதிக்கு வரி சலுகைகள் வரியே கிடையாதுன்னு போட்டிருக்கும் போது, நீ மக்களுக்கு செலவு செய்ய வேண்டிய பணத்துக்கு ஒரு 18% ஜிஎஸ்டின்னு போட்டு செலவு பண்ற கொடுத்த பணத்திலிருந்தே பணத்தை பிடிக்க கொள்ளையடிக்கிறீங்களா? இதெல்லாம் நியாயமான சுப்பராயன் நியாயமா தான் கேட்டிருக்கிறாரு. அவர் கேட்ட கேள்வி நியாயம்தான். ஒன்றிய அரசு என்ன பண்ணணும்னாக்க உடனடியாக வரியே போடக்கூடாது. அவர்கள் அந்த தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து எந்த பொருள் வாங்கினாலும் அதற்கு வரி சலுகை கொடுக்கணும், வரியே போடக்கூடாதுன்றத நம்மளுடைய கோரிக்கையும் கூட. ஏன்னா கொடுக்கறதே நமக்கு 5-10 தான் கொடுக்குறான். 5-10 அடிச்சு கொடுக்கறதுக்கு நீ எதுக்கு எங்களுக்கு கொடுக்குற? அதுக்கு கொடுக்காமலே இருந்துடலாம்ல. 91 லட்சம், 5 கோடியில் 91 லட்சம் நீ வரியா செலுத்துறதுக்கு, அந்த 91 லட்சம் இருந்தாக்க ஒரு 10-15 தண்ணீர் டேங்கை கட்டி கொடுக்க போறாரு, ஒரு சிறிய பள்ளிக்கூடத்தை கட்டி கொடுக்க போறாரு, ஒரு மருத்துவமனையை கட்டி கொடுக்க போறாரு, 10 நூலகத்தை கட்டி கொடுக்க போறாரு. அப்ப இத்தகைய வரி சலுகைகள் வந்து ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினருக்கே வரி சலுகை இல்லைனாக்க மக்களுடைய நிலைமை என்னன்னு பாருங்க. அது மக்களுக்காக செலவு செய்யற பணத்துக்கு அதுக்கே வரி இல்லைன்னா மக்களுடைய நிலைமையை பாருங்க. இன்னைக்கு விலைவாசிகள் எந்த அளவுக்கு உயர்ந்திருக்குன்னு பாருங்க. இதெல்லாம் இல்ல. இதுல இன்னொரு விஷயமா தெளிவா சொல்லிட்டு, சுப்பராயன் அவர்கள் அவருடைய சம்பளத்துக்கு வரி விலக்கு கேட்கல. இந்த லூசு பயலுகளுக்கு அது சொல்ல வேண்டி இருக்குது. ஆமா, சங்கி லூசு பயலுக்கு வந்துட்டு அதையும் வந்து மாத்தி விட்டுருவானுங்க. இல்ல, இந்த நிதியில பயன்பெறக்கூடியது சங்கீதங்களும் தான் வந்து அது வந்து பயன்பெற போறானுங்க. அப்ப அவனுங்களுக்கு செலவு செய்யக்கூடிய பணத்துக்கே இவனுங்க வரி போடுற கேவலமான அரசியல் இது வந்து கீழ்த்தரமான அரசியல் சொல்லலாம். மக்களுக்கு செலவு செய்யக்கூடிய பணத்திற்கு நீ வரி போடுற, மக்கள் கிட்ட வரியை போட்டு புடுங்குற. சரி, மக்களுக்கு செலவு செய்யக்கூடிய அரசு நிதிக்கே நீ வரி போடுற, உன்னோட பணத்துக்கே நீ வரி போடுற. நீ எவ்வளவு பெரிய ஆளா இருப்ப, எவ்வளவு பெரிய ஃப்ராடா இருப்ப. அது அரசனுடைய பணம் தானே, அரசு தானே கொடுக்குது. அரசு கொடுக்குற பணத்துக்கே ஜிஎஸ்டி போட்டு வசூல் பண்றாங்க. இவனுக்கு எவ்வளவு பெரிய டுபாகோரா இருப்பானுங்க. அதனால இந்த நிதி வந்து பெரிய மோசடினே சொல்லலாம், இது நிதி மோசடினே சொல்லலாம். அதனால இந்த மாதிரி தொகுதி மேம்பாட்டு நிதியாக எம்பிக்கோ எம்எல்ஏக்கோ யாருக்கு நீங்க கொடுத்தாலும் சரி, அதற்கு முழுமையான வரி விலக்கு கொடுக்கணும், வரியே இருக்கக்கூடாதுன்றதான் நம்மளுடைய கோரிக்கையும் கூட.